நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னை இன்னும் மன்னிப்பானா அப்படின்னு சொல்லி நம்மள எத்தனை பேர் நினைச்சிருக்கோம். ஆனா ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பாவம் நம்ம செஞ்சதுக்கு பிறகும் நம்மளுக்கு அந்த குற்ற உணர்ச்சியை தூண்டுறது யாரு? உங்க இதயத்தை மென்மையாக்கி மீண்டும் நம்ம அல்லா இடத்துல திரும்ப வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துறது யாரு? இன்னும் உங்க கைகளை உயர்த்தி துவா செய்ய அனுமதிக்கிறது யாரு? அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் உங்களோட எந்த தொடர்பும் வச்சிருக்க விரும்பல அப்படின்னா உங்க இதயம் மீண்டும் மீண்டும் அவனை நோக்கி திரும்பாது. அல்லாஹ் திருக்குறான்ல என்ன சொல்றான்னு பாருங்க. தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் ஒருபோதும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். அல்லாஹ்வோட கருணையை விட நம்ம செஞ்ச பாவங்கள் பெருசு அப்படின்னு சொல்லி சைத்தான் நம்மளை நம்ப வைப்பான். அதை நம்பாதீங்க. நீங்க எத்தனை தடவை விழுந்தாலும் தௌபாவோட கதவு திறந்தே தான் இருக்குது. அல்லாஹ்ட்ட திரும்புவோம், அவனிடத்துல மன்னிப்பு கேட்போம், அவனோட கருணையை முழுமையாக நம்புவோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கருணையை நம்பணும் அப்படின்னா, நீங்க போய் தௌபா செய்யும் போது அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி நம்பணும். மீண்டும் நம்பணும், மீண்டும் நம்பணும், மீண்டும் மீண்டும் நம்பணும். அந்த அளவுக்கு நம்பணும் அல்லாஹ்வுடைய கருணையை. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.